வணக்கம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற பெருமை கொண்ட இந்த திருவாசகத்தை எழுதிய சமயக் குரவர்கள் நால்வருள் ஒருவரான மாணிக்கவாசகரை பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். மதுரை நகருக்கு அருகில் உள்ள திருவாதவூர் என்னும் தலமே மாணிக்கவாசகர் அவதார தலமாகும். இவர் பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் திருவாதவூரான் என்பதாகும். இவர் சிவபுரத்தில் சிவனுடனே இருந்து சிவசேவை செய்து சிவன் புகழ் பாடி இறைவன் மனங்குளிரச் செய்து வந்தவர். அவன் திருவுளப்படி அவன் தோத்திரங்களை பாடுவதற்கு இப்பூமியில் பிறந்து வந்தார். இறையருளுடன் இங்கு வந்தமையால் சிறு வயதிலிருந்தே ஈசனிடம் பக்தியுடன் கூடியே வளர்ந்து கற்பன அனைத்தும் கசடரக் கற்று சிறந்த பண்டிதராய் திகழ்ந்தார். இவ்வுலக மாயையின் இயல்புப்படி பொய் வாழ்வில் புகுந்து இல்லறத்தில் இருந்து வந்தாலும் அவர் மனம் இறைவனை தேடிக்கொண்டே இருந்தது. அப்போது பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த அரிமர்த்தன பாண்டியன் என்னும் மன்னன் வாதவூராரை பற்றி அறிந்து அவரை அழைத்து வரச் செய்து தன் அரசவையில் முதல் அமைச்சராக நியமித்தான். வாதவூராரும் தன் அமைச்சர் பணியை சிறப்பாக செய்து வந்தார். பாண்டிய மன்னன் தன் நாட்டின் குதிரை படையை பெருக்க ஆவல் கொண்டு வாதவூராரை அழைத்து வஞ்சித் துறைமுகத்தில் இறக்குமதியாகும் அரேபிய குதிரைகளை விலை பேசி வாங்கி வருமாறு சொல்லி பெரும் செல்வங்களை கொடுத்து படை வீரர்கள் சிலரை பாதுகாப்பாக உடன் செல்ல கட்டளையிட்டு அனுப்பி வைத்தான். அரச கட்டளையை ஏற்று பெரும் பொன் மூட்டைகளுடன் வீரர்களோடு வஞ்சிநகர் நோக்கி புறப்பட்டார். வழியில் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலை தரிசித்து வேண்டினார். பின் கோவில் பிரகாரத்தை தனியாகவே சுற்றி வலம் வந்தபோது அங்கே இருந்த குருந்த மர மேடையில் அந்தன வடிவம் கொண்ட ஒரு குரு அமர்ந்து சுற்றி அமர்ந்திருந்த அடியார்களுக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அங்கேயே மறைந்து நின்று கொண்டு கேட்டார். குரு மொழி கேட்க கேட்க தன்னிடம் இருந்த அறியாமை இருள் நீங்கி ஞான ஒளி பிறப்பதை உணர்ந்தார். குருவின் உபதேச மொழி கேட்டு அடியார்கள் அகன்றதும் வாதவூரார் குருவின் முன் வந்து நின்றார். அவரை கண்டு புன்னகைத்தபடியே வருக என்று குரு அழைத்ததும் ஓடி வந்து அவர் பாதங்களை பற்றி கொண்டு வாதவூரார் அழுதபடியே பேச வாயெழாது பணிந்து நின்றார். வாதவூராரின் பக்குவம் கண்ட குருநாதர் தன் திருவடிகளை அவர் தலையில் வைத்து தீட்சை கொடுத்தார். அது வேறு யாரும் இல்லை, குருவாக வந்த சிவபெருமான். உளம் குளிர்ந்த வாதவூராருக்கு தன் வெண்ணீற்றை அணிவித்து மாணிக்கவாசகர் என்னும் தீக்ஷா நாமம் வழங்கி உன்னை என் அடியாராக்கிக் கொண்டோம் என்றார். அது கேட்டு அகமகிழ்ந்த மாணிக்கவாசகர், குருநாதா, இனி என் பணி என்ன என்று கேட்டார். குருவும் அவரிடம் தான் காட்டிய திருவடியை பற்றியே தவம் செய்து இத்திருப்பெருந்துறை திருக்கோயில் திருப்பணியை செய்து முடிப்பாய் என அருளாணை பிறப்பித்தார். அது முதல் தன் அமைச்சர் உடையை நீக்கி திருமேனியெங்கும் திருநீறு பூசி அரையாடை தரித்து அடியார் வேடம் பூண்டு தான் வந்த வேலையை மறந்து அரசன் கொடுத்தனுப்பிய செல்வங்களை கொண்டு கோயில் திருப்பணி வேலைகளை சிரத்தையுடன் செய்து வந்தார். காவலர்கள் பாண்டியனிடம் சென்று வாதவூரார் சிவனடியாராக மாறிவிட்டார், குதிரை வாங்க கொடுத்த செல்வங்களை கோயில் திருப்பணிக்கே செய்துவிட்டார் என்று கூறி முறையிட்டார்கள். அது கேட்டு சினமுற்ற அரசன் அமைச்சரை கைது செய்து வரும்படி ஆணையிட்டான். அதனை கேள்வியுற்ற மாணிக்கவாசகர் குருந்த மரத்தடியில் சீடர்களோடு அமர்ந்திருந்த குருவை கண்டு அரசனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என கேட்டார். குரு தன் சீடரை பார்த்து, அஞ்சேல், ஆவணி திருமூல நாளன்று குதிரைகள் மதுரை வந்து சேரும் என்று அரசனிடம் சொல் என்றார். அதுபோலவே காவலர்களுடன் அடியார் வேடத்தில் இருந்த மாணிக்கவாசகர் மதுரை நகர் திரும்பி வந்தார். அரசனை நேரில் கண்டு தன்னை ஈசன் ஆட்கொண்ட விவரத்தை கூறி ஆவணி திருமூல நாளன்று குதிரைகள் இங்கு வந்து சேரும் என்று தன் குருநாதர் சொல்லியதை சொன்னார். பாண்டியனோ ஒற்றர் மூலம் அவர் ஒரு குதிரையை கூட வாங்கவில்லை என்பதை அறிந்து குதிரைகள் வரும் வரை மாணிக்கவாசகரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான். சிறையிலிருந்து துன்புற்ற மாணிக்கவாசகர் இறைவனிடம் வருந்தி முறையிட்டார். சிவபெருமான் திருவுளம் இறங்கி காட்டில் உள்ள நரிகளையெல்லாம் குதிரைகளாக மாற்றி தானே குதிரை வீரனாக எழுந்தருளி மதுரை நகர் வந்து அரசனிடம் குதிரைகள் யாவையும் ஒப்படைத்துவிட்டு மறைந்து போனார். அரசன் உடனே சிறையிலிருந்து மாணிக்கவாசகரை விடுதலை செய்ய உத்தரவிட்டான்.
ஆனால் அன்று இரவே குதிரைகள் யாவும் நரிகளாக மாறி ஊளையிட்டவாறு காட்டில் சென்று மறைந்தன. காவலர்கள் மூலம் இதனை கேள்விப்பட்ட பாண்டியன் கடுங்கோபம் கொண்டு மாணிக்கவாசகரை கைது செய்து வைகை ஆற்றின் நடுவில் கொடு வெயிலில் நிறுத்தி தலையில் பெரும் பாறாங்கல்லை வைத்து துன்புறுத்தினான். தன் அன்பரின் துன்பம் கண்டு ஆற்றாத இறைவன் வைகை ஆற்றில் பெரும் வெள்ளத்தை உண்டாக்கினார். திடீரென பொங்கி வரும் வெள்ளத்தை கண்ட அரசன் வெள்ளம் ஊருக்குள் புகாமல் காக்க வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து கரையமைக்க உத்தரவிட்டான். மதுரை நகரில் வந்தி எனும் வயதான மூதாட்டி பிட்டு சுட்டு விற்று தனியாக வாழ்க்கை நடத்தி வந்தாள். சொக்கநாதன் மேல் மிக்க அன்பு கொண்ட அப்பாட்டி தன் பங்கை செய்ய ஆளில்லையே என வருந்தி ஆலவாய் அண்ணலை வேண்டினாள். சிவபெருமான் ஒரு கூலியாள் கோலத்தோடு வந்தியின் எதிரே வந்து, நீ கொடுக்கும் பிட்டுக்கு நான் மண் சுமந்து உன் பங்கை அடைக்கின்றேன் என்று கூறினார். வந்தியும் மனமகிழ்ந்து அன்புடன் கொடுத்த பிட்டை வாங்கி உண்ட இறைவன் அதற்கு கூலியாக மண் சுமக்க வைகை நோக்கி வந்தி அடைக்க வேண்டிய கரைக்கு வந்தான். அங்கே கூலியாளாக வந்தவன் தான் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாது விளையாடி வீண் பொழுதை கழிப்பதைக் கண்ட பாண்டிய மன்னன் கோபம் கொண்டு தன் கையில் இருந்த பிரம்பால் ஓங்கி அவன் முதுகில் அடித்தான். அந்த அடியானது பாண்டியன் முதுகிலும் உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் முதுகிலும் பட்டு வலியை ஏற்படுத்தியது. அதனை பாண்டியன் உணர்ந்து பார்த்தபோது கூலியாளாக வந்த இறைவன் மறைந்து போனான். வந்தது இறைவனே என அறிந்த பின் தான் மாணிக்க வாசகருக்கு செய்த தீங்கே இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்பதை உணர்ந்த பாண்டிய மன்னன் அவர் பாதங்களில் விழுந்து தன் பிழை பொறுக்குமாறு வேண்டினான். மேலும் தாங்களே இப்பாண்டிய நாட்டின் அமைச்சராக இருக்க வேண்டும் என பாண்டியன் வேண்டுகோள் வைத்தான். ஆனால் மாணிக்கவாசகரோ, இறைவன் உன் மூலமும் என் மூலமும் நடத்திய திருவிளையாடல்கள் என் வல்வினைகளை ஒழித்து என்னை பரிசுத்தனாக ஆக்கவே என்பதை உணர்ந்துவிட்டேன். இனி என்னை எந்த பந்தங்களும் கட்டுப்படுத்தாது. ஆதலால் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு சிவத்தொண்டு செய்ய விரும்புகின்றேன். என்னை என் வழியே செல்ல விட்டுவிடுங்கள் என கூறிவிட்டு திருப்பெருந்துறை திரும்பி குருவுடன் கூடியிருந்து தவம் செய்து வாழ்ந்து திருக்கோயில் திருப்பணிகளை செவ்வனே செய்து முடித்தார். பின் குருவின் உத்தரவின்படி தல யாத்திரை செல்ல புறப்பட்டார். திருப்பெருந்துறையை விட்டு உத்திரகோசமங்கை நகர் வந்து தங்கினார். அங்கு உறையும் சிவபெருமானை தரிசித்து திருவாசகம் பாடி வணங்கினார். அங்கே ஈசன் நாயை அழைத்து கொண்டு பைரவர் கோலத்தில் வந்து மாணிக்கவாசகருக்கு வாசி எனும் நாத செல்வத்தை கொடுத்து அருளினான். சில காலம் உத்தரகோசமங்கையில் தங்கி தவம் இருந்த பின் ஒவ்வொரு கோயிலாக சென்று திருவாசகம் பாடியபடி திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார். மாணிக்கவாசகர் சென்று தொழுத திருத்தலங்களில் எல்லாம் அவருக்கு காட்சி கொடுத்த இறைவன் திருவண்ணாமலையில் காட்சி தராமல் மறைந்திருந்தான். ஆதலால் மார்கழி மாதம் முழுதும் திருவண்ணாமலையில் தங்கி தவமிருந்து திருவெம்பாவை ஏற்றி பாடினார். சிவபெருமான் அதை கேட்டு மகிழ்ந்து உண்ணாமுலையுடன் சேர்ந்து வந்து காட்சி தந்தருளினார். இவ்வாறு தல யாத்திரை செய்த வண்ணம் மாணிக்கவாசகர் குருவின் ஆணைப்படியே இறுதியாக சிதம்பரம் வந்து சேர்ந்தார்.